பாய். பார்த்து போங்க. இந்த சித்து நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்லிட்டேன். நம்ம பேசின மாதிரி டைரி மில்க் சாக்லேட் வாங்கி கொடுத்துருந்தோம். அப்புறம் அவ எனக்கு முட்டை குத்தால அது எனக்கு இருக்கு, இன்னும் உனக்கே குத்துறேன். பாப்பா எந்த அக்காட்ட சொன்ன? மது அக்கா கிட்ட. மது அக்கா இல்ல, நந்து அக்கா. என்ன சித்து வளர்ற? வளரனா? நீ தான ஒயிட் சுடிதார் சொன்ன, இப்போ மது அக்கான்னு சொல்ற? அட போய் நான் கிளம்புறேன். ஐயோ வரலே வரலே வரலே. டேய் ஏங்க லவர்ஸ்லாம் இப்படி தான் பேசுவாங்கல்ல? ஏங்க சிரிச்சிங்க தானே? இல்ல இல்ல நீங்க சிரிச்சிங்க நான் பார்த்தேன். சிரிச்சிங்க நான் பார்த்தேங்க. பயந்துட்டேங்க. யாருங்க நீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? பசிக்குது, சாப்பிட்டு பேசலாமா? ஸோ மாப்பிள்ளை வேணான்னு சொல்ல தான் நீங்கள் வந்தீங்க. சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ரீசனுக்காக மாப்பிள்ளை வேணாம்? யாருன்னே தெரியாத ஒருத்தரை எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவர் போட்டோ கூட பார்த்ததில்ல. ஆனா எங்க வீட்ல எல்லாருக்கும் ஓகே தான். ஒருவேளை டாக்ஸிக்கா இருந்தா, என்ன கொடுமை பண்ணா? எனக்கு உங்களை ஒரு 2 hours தெரியுமா? உங்க கூட இருந்தா ஜாலியா இருக்கு. நீங்க என்ன எப்படி சிரிக்க வைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு பையன் இருந்தா கூட ஓகே தான். ஏங்க அப்பனா உங்களுக்கு ஓகேவா? ஏய் இல்லங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஏங்க போய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்க. உங்களுக்கு நான் ஓகேவா? இப்போ ஓகே, நம்மட்ட என்ன ஆயிட போகுது? கல்யாணம் நின்றுமா என்ன? கல்யாணம் நடக்கும், ஆனா என் கூட நடக்கும். எப்படி? உங்களை பார்க்க வந்த மாப்பிள்ளையே நான் தான். கௌதம்? சித்தார்த்த கௌதம், வீட்ல சித்தார்த். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு நான் ஓகேவா இல்ல கல்யாணத்தை நிறுத்திடலாமா? டபுள் ஓகே. நீ சொல்ல ஒக்கே வாழ் உயிர் வாழுதடி, இனி நீயே எல்லை தாங்கும் உலகமடி, மனதுக்குள் எல்லை வைத்து மறைத்தாயடி, நினைவெல்லாம் உள் நினைவை புதைத்தாயடி. மங்கல்யம் தந்துனாய் மம ஜீவன ஹேதுனா, கண்டே பத்னாமி சுபகே சஞ்சீவ சரதாச்சதம். மங்கல்யம் தந்துனாய் மம ஜீவன ஹேதுனா, கண்டே பத்னாமி சுபகே சஞ்சீவ சரதாச்சதம். அடி காதலி ஒரு காதடி, உன்னை சேரத்தம் என்னை பாரடி, பதில் கூறடி, அடி கல்வன காதல் சொல்வேன். மங்கல்யம் தந்துனாய் மம ஜீவன ஹேதுனா, கண்டே பத்னாமி சுபகே சஞ்சீவ சரதாச்சதம். மங்கல்யம் தந்துனாய் மம ஜீவன ஹேதுனா, கண்டே பத்னாமி சுபகே சஞ்சீவ சரதாச்சதம். சபம பகசா சபம பகசா சபம பகசா சனிசா, சபம பகசா சபம பகசா சபம பகசா ரேகமா. மது, உனக்கு டயர்டாக இருக்கு இல்லை தூங்கணும்னா நீ சித்தார்த் கிட்ட சொல்லுமா, அவன் புரிஞ்சுப்பான். இதெல்லாம் இன்னைக்கே நடக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான்.
சரி போ. சாரி சாரி, பயந்துட்டியா? நான் ஏதோ சும்மா உட்காரு. காலக்கூடு. காலக்கூடுன்னு சொன்னேன். காலையிலிருந்து நின்றுட்டே இருந்த. உனக்கு என்னோட பேரை தவிர வேற எதுவும் தெரியாதுல்ல? என்னோட ஃபேமிலி நல்லா செட்டிலான ஃபேமிலி. நான் எது கேட்டாலும் உடனே கிடைச்சிரும். ஃபோன் கேட்டால் கிடைச்சிரும், பைக் கேட்டால் கிடைச்சிரும், ஏன் கார் கேட்டால் கூட அடுத்த நாளே கிடைச்சிரும். ஆனால் நல்ல பொண்ணு, அதுவும் எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கிற பொண்ணு ஈஸியாக கிடைக்காதுல்ல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு பொம்மை வாங்கணுன்னா கூட எங்கள் வீட்டில் அவ்வளோ தேடுவாங்க. அப்படி இருக்கும்போது நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை எப்படி தேடுவாங்க? நான் உன்னை தடவை பிரியாணி கடையில் தான் பார்த்தேன். பசிச்சவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்ச உன்னோட மனசு, அந்த மனசில் நான் விழுந்துட்டேன். அப்புறம் எனக்கு இந்த பாஸ்ட் லவ் ஸ்டோரிஸ்லாம் இல்லை. இந்த ஒருத்தியை லவ் பண்ணிட்டு இன்னொருத்தியை கல்யாணம் பண்ணிக்கிற பழக்கமே இல்லை. ஒருத்திக்காகவே வாழணும், ஒருத்திக்காகவே செத்து போயிடணும். எனக்கு வரப்போறவ எப்படி இருக்கணும் நான் எதிர்பார்க்குறனோ அதே மாதிரி தானே அவளும் எதிர்பார்ப்பா. எப்படி இருக்கணும்? என்ன தவிர மன செலவில் கூட வேற யாரையும் நினச்சி பார்த்துருக்கூடாது. அவ மனசில் நான் மட்டும்தான் இருக்கணும். அவள் இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். அவளுக்கு என்ன வேணுமோ அதை தாராளமாக செய்யலாம். வேலைக்கு போகணுமா போட்டும், மொத்த சேலரியும் வீட்டுக்கு கொடுக்கணுமா கொடுக்கட்டும். அதான் நீ வந்துட்டு அப்புறம் நீ எதுக்கு நான் வேற யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு? நீதான் உனக்கு என்ன தோணுதோ, நீ என்ன ஆசைப்படுறியோ அதை செய். அதுக்கு நான் எந்த விதத்துலையும் தடையா இருக்க மாட்டேன். வீக்லி அவுட்டிங் போகலாம். நீ நானும் மட்டும் இல்லை, உன் ஃபேமிலியும் சேர்த்து. நான் எங்கள் அப்பா அம்மாவை எப்படி பார்க்குறேனோ அதே மாதிரி தான் உங்கள் அப்பா அம்மாவையும் பார்ப்பேன். என்னோட அம்மாவை நீ எப்படி பார்த்துக்கணும்னு நான் ஆசைப்படுறனோ அதே மாதிரி தான் உன்னோட அம்மாவையும் உன்னோட வீட்டையும் பார்த்துப்பேன், நல்லா பார்த்துப்பேன். அப்புறம் அது நீ எனக்காக ஒன்று மட்டும் பண்ணா போதும். என்ன? நீ என்ன நிறைய லவ் பண்ணணும், எனக்கு அது போதும். ஓய், என்ன ஆச்சு? சைலண்ட் ஆயிட்ட? ஆக்சுவலி எனக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். இங்கே பொண்ணாக பிறந்ததுலேருந்தே யாரையாவது டிபெண்ட் பண்ணி இருந்தே ஆகணும். காலேஜ் படிக்கும்போது வீட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கணும், கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணியிருக்கணும், அப்புறம் பசங்களை. நீங்கள் என்ன இண்டிபெண்ட்டாக இருக்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு பொய் சொல்கிறதோ ஏதாவது மறைக்கிறதோ சுத்தமாக பிடிக்காது. அதே மாதிரி தானே நான் உங்ககிட்ட இருக்கணும். எனக்கு ஒரு பாஸ்ட் இருந்துச்சு. And I had sex with him.